வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சமோசா வித் டீ. எல்லாருக்கும் சின்ன குழந்தைலேருந்து ஆரம்பித்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சமாச்சாரம் சமோசாங்கிறது. ஸோ இது வந்து விதவிதமாக பண்ணுவாள். பஞ்சாபி சமோசா, ஆனியன் சமோசான்னு விதவிதமாக பண்ணுவாள். இன்றைக்கி இது என் ஸ்டைலில் நான் எப்படி ஆற்றுல பண்ணுவேனோ அதே மாதிரி நோ ஆனியன் நோ கார்லிக்கில் நான் இன்றைக்கி சமோசா பண்ணுறேன். அப்புறம் மசாலா சாயும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ சமோசாக்கு வேணுங்கிற மாவு பிசைஞ்சிக்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆல் பர்பஸ் ஃப்ளோர், மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். தேவையான அளவு உப்பு போடலாம். அண்ட் இதில் கொஞ்சம் ஓமம். இது போட்டேன்னா தான் அந்த சமோசாக்கே ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும். இதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மைதா மாவோட கலரே மாறிடணும். இதில் சில பேர் எண்ணெய் காய்ச்சி விடுவா. சமோசா மேலே அது பபுளாக வரும். அது பபுளாக வந்ததுன்னா கொஞ்சம் நாளில் அது சவுக்குன்னு ஆகிடும்னு அர்த்தம். கலர் மாறி இருக்கு பற்றிலாம் உங்களுக்கே தெரியுறதா. ஒருவர் இதை இப்படி பிடிச்சா லட்டு மாதிரி இருக்கணும். உதுத்தா அழகாக உதிரணும். இல்லை எங்களுக்கு நெய் பிடிக்காது, எண்ணெய் தான் பிடிக்கும்னா எண்ணெய் விட்டு பண்ணிவிட்டு நீங்கள் சுட சுட சாப்பிட்டுடுங்க. அதை இதுக்கு ரொம்ப தண்ணி தேவையாக இருக்காது. அட் த மோஸ்ட் 1/4 கப் கிட்ட தேவையாக இருக்கும். கொஞ்சம் டைட்டாக தான் பிசைஞ்சு வைக்கணும். மாவை பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஊற விட்டுடுங்க. இது மாதிரி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து அதை பிசைஞ்சு வைங்க. நல்லா பிசைஞ்சிட்டோன்னா கையிலேயே மாவு ஒட்டாது, அப்படி இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க. நல்லா இது 1 ஹவர் ஊறணும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஃபில்லிங் பண்ணுறது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், இது என்னென்னு கேட்டேன்னா சோம்புன்னு சொல்லுவா இல்லையா, அது ஒரு 1/4 ஸ்பூன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடியும் போடுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இதில் வந்து முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. திராட்சை பழமும் அதே மாதிரி தான். காஞ்ச திராட்சை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ, உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போடலாம். இதை கொஞ்சம் மிளகா அப்படி ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா இஞ்சி அரைச்சது வேறு இருக்குது. இது பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வேக வச்ச பட்டாணி. இது ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணலாம். வேக வச்சு மசிச்சிடணும். ஃபில்லிங்க்கு தேவையான உப்பு. இதில் இன்னும் கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இது அம்ச்சூர் பொடி, இது ஒரு 1/2 டீஸ்பூன். அடுப்பு அணைச்சிடுறேன். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. அம்ச்சூர் பொடி போட்டிருக்கோம், இருந்தாலும் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம். அம்ச்சூர் பொடி கிடைக்கல அப்படிங்கிறவா
கவலைப்பட வேண்டாம், அது இல்லாமே பண்ணிடுங்க. அம்ச்சூர் பொடி கிடைக்கலன்னா அதுக்குன்னு அது இல்லாத பண்ணினா நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இருந்தவா போடுங்க, இருக்கிறவா போடுங்க, இல்லைன்னா அதை பற்றி கவலை இல்லை. எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபில்லிங் ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதுக்கும் கொஞ்சம் ஆறணும், மாவும் வந்து நல்லா ஊறணும். எல்லாத்தையுமே அதே மாதிரி சமோசாவும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சமோசாவாக பண்ணிவிட்டு அப்படியே உடனே பொரிச்சிடக்கூடாது. அதையுமே ஒரு 1 hour அப்படியே விட்டுட்டு அப்புறமா தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபில்லிங் ரெடி. நம்ம இப்போ இனிமேல் அடுத்தது சமோசா இட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஊற வச்ச மாவு கொஞ்சம் வெளியில் எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா கையால் பிசைஞ்சுக்கோங்க. எவ்வளோ டைட்டாக இருக்குங்கிறது உங்களுக்கே நான் உருட்டுறதே பார்த்தா தெரியும். இப்படி நீள வாக்கில் தான் அதை எடுத்துக்கணும். ரெண்டு ஹாஃபாக அதை கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். தண்ணி எடுத்துட்டு எல்லா சைட்லேயும் தடவிடுங்க. தடவிட்டு அதாவது எந்த போர்ஷன் மடக்கினேன்னு பார்த்தேன் இல்லையா, இந்த சைடு ரெண்டையும் நல்லா ஒட்டி விடுங்க. இதை நல்லா உள்ள அமுத்திட்டு இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு ஹாஃபையும் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இது எல்லா சமோசாவையும் நம்ம பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 1/2 மணி விட்டுடுங்க. அப்புறமா அது எண்ணெயை காய வச்சு பொரிக்கலாம். இப்போ ஒரு 10 சமோசா நான் பண்ணிட்டு வரேன், அப்புறமா எண்ணெய் காய வைக்கலாம். இது எண்ணெய் காஞ்சுட்டான்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிடுத்து. இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியமாக ஆக்கின்றுங்க. இந்த போர்ஷன் முதல்ல எண்ணெயில் இருக்கிற மாதிரி போட்டுருங்க. இதெல்லாம் நான் பண்ணிவிட்டு உடனே போடலை, இதெல்லாம் ஒரு 1/2 hour கிட்ட வச்சுட்டேன், அப்புறம்தான் இது போடுறேன் நான். ஸோ இந்த எண்ணெய் கொள்கிற அளவு போடுங்க போகிறோம். ரொம்ப நிறையா போட்டுட்டேன்னாலும் வேகாது. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு 4 சமோசா தான் இதில் போட்டிருக்கேன். அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நாளைக்கு கழித்து மெதுவாக அதை டர்ன் பண்ணி விடலாம். எண்ணெய் அடுப்பை மட்டும் ரொம்ப பற்ற வச்சுக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்ததுன்னா மேலே இருக்கிற அந்த அடியில் ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் வந்து திக்காக இருக்கும், அதனால அது வேகாத மாதிரி ஆகிடும். யாராவது கெஸ்ட் வரா அப்படின்னு சொல்லி சொன்னால் முன்னாடியே கூட நீங்கள் இதை பண்ணிடலாம். பண்ணி நாளே இதை வந்து சமோசா மாதிரி பண்ணி ஒரு டப்பாவில் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அவள் வந்த கையோட அவள் வரப்போகிறா அப்படிங்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு அதில் இருக்கிற அந்த சில்னஸ்லாம் போயிடும். அப்புறம் எடுத்து நீங்கள் அழகாக பொரித்து சுட சுட கொடுக்கலாம் அவளுக்கு. இது வந்து ஆன் ஸ்பாட் அப்போ தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சண்டேஸ்க்கு கூட அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சண்டே அன்றைக்கி மாஞ்சி நம்ம எல்லா வேலையும் பண்ணணும்னு இல்லை. எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ பண்ணி வச்சுட்டு சண்டே அன்றைக்கி இது அழகாக சாயங்காலம் உட்காந்து எல்லோரும் டிவி பார்த்துட்டு டீயோடு இதை சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நிதானமாக தான் ஆகும், அவசரமாக இது பண்ண முடியாது. ஏன்னா அந்த மைதாங்கிறதே அது திக்காக இருக்கிற போர்ஷன்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா நம்ம மெதுவாக பண்ணினா தான் ஆகும். இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த அளவுக்கு எவ்வளோ சமோசா வரும் அப்படின்னு கேட்டேன்னா 1 கப் மாவு, அந்த இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 வரைக்கும் வரும்.
டிபெண்ட்ஸ் உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி. பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம போடுறச்சே ரொம்ப நுரைச்சுட்டு இருந்தது. இப்போ நல்லா பபிள்ஸ் எல்லாம் இதாகி ரெடி ஆகிடுது. சரி எடுத்தா ஸோ இந்த சமோசா அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லோரும் உங்களுக்கு இனிஷியலி பண்ணுறதே கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். இந்த கப் வந்து பாட்டம் சைஸில் ஒட்டணும். இப்படி கர்வ் வர இடத்துல ஒட்டாமல் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம ஒட்டிட்டு உள்ள ஃபில்லிங் வச்சுட்டு ஓரத்தை நல்லா அமுத்தி விட்டுட்டு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு பொரிச்சேன்னா ரொம்ப நல்லா வரும். இது எந்த விதமான இதுவுமே இல்லாமல். செகண்ட் திங், எல்லோரும் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பாருங்க உங்களுக்கு வருதா இல்லையான்றது. சில பேர் வந்து எனக்கு இது வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற. அப்படி பண்ணாமல் கொஞ்சமாக இப்போ நான் போட்ட மாதிரி 1 கப் போட்டு பண்ணி பாருங்கள். ஒரு 10 சமோசா நன்னா வந்ததுன்னா அப்புறம் நிறைய பண்ணுங்க. நீங்கள் தான் பண்ண மாதிரி எல்லோரும் உங்களுக்கு தான் பாராட்டு கொடுக்க போகிறா. இதில் எந்த விதமான ஆக்ஷேபனையும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா டீ பார்த்துடலாம். இப்போது மசாலா டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு கப்பு தண்ணி விட்டுருக்கோம். இப்போ நம்ம நான் என்ன டீ பொடி யூஸ் பண்ணுவேன்றதுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது 3ஐயும் நான் 100 கிராம்ஸ் வாங்கி மிக்ஸ் பண்ணிவிடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒருத்தருக்கு 1 ஸ்பூன் போடுவேன்னா அந்த இடத்துல 3/4 ஸ்பூன் இது போடுங்க போகிறோம். நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல ஒரு மணமோடு இருக்கும், அண்ட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன சொல்கிறது, இது 3மே இப்படி கலந்து போட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். போட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அது மாதிரி பண்ணுங்க. இது என்னோடய வே ஆஃப் டீ போடுறது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிராண்ட் தான் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு பிராண்டை வச்சு நீங்கள் டீ போடலாம். இப்போ இதில் என்னெல்லாம் நம்ம மசாலாக்கு நெசுக்கி போடணும்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு இஞ்சி தின்றுருக்கேன். ஸோ இந்த இஞ்சி ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அப்புறம் நம்ம இப்போ ஒரு 4 பேருக்கு டீனா 4 ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் நசுக்கிட்டோம். இப்போ அதோட சின்ன பீஸ் பட்டை அண்ட் 2 மிளகு, 2 கிராம்பு சின்னதாக, இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி தண்ணி தளச்சதுக்கு அப்புறம் தான் டீ பொடி போடணும். இப்போ நான் 4 பேருக்குன்னு சொன்னேன் இல்லையா, மூணு ஸ்பூன் போட்டாலே போதும். 3 ஸ்பூன் கூட நான் எடுக்கல, 2.25 ஸ்பூன் கிட்ட தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா தளச்சி இதானதுக்கப்புறமா ஒரு கப் ரெண்டு கப் பால் விட்டுருக்கோம். பாலோடு அது நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். உங்கள் சௌரியம், நீங்கள் என்ன சுகர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கலாம். இல்லை சுகரே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கிறோங்கிறவா போட்டுக்கோங்க. பட் அதுலேயே போட்டு கொதிக்க வச்சா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. ஒரு 3.5 ஸ்பூன் கிட்ட டீ பொடி சுகர் போட்டிருக்கேன், ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். சில பேர் இதில் வந்துட்டு வெல்லம் போட்டு பண்ணிப்பா. உங்கள் சௌகரியம், நீங்கள் நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு கூட பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையை வந்து ஆனால் டீயில் போட்டு பாலை விட்டோன்னா சம்டைம்ஸ் திரிஞ்சு போயிடும். சர்க்கரையை வேணால் டீ வடிகட்டிட்டு அதில் போட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்து
நல்லா பொங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டேன். அணைச்சிட்டு இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு, அவ்வளோதான். ஜாஸ்தி நாள் ஒன்றும் நான் இருக்கணும்னு சொல்ல, ஒரு ஃபியூ செகண்ட் அதுக்குள்ளே அந்த வாசனையோட இதெல்லாம் நல்லா இறங்கிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ நம்ம இதை வடிகட்டியாச்சு டீயை. ஸோ இந்த மசாலா டீயும் ரெடி ஆகிடுது, சமோசாவும் இதை சுட சுட ரெடியாக இருக்குது. இந்த சமோசா வித் மசாலா டீ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த வெதருக்கு, வரப்போகிற வெதருக்கெல்லாம். ஹாலிடேஸில் நீங்களும் பண்ணிவிட்டு உங்கள் ஆற்றுல இருக்கிறவா எல்லாருக்கும் கொடுத்து குழந்தையெல்லாம் நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவா. அதில் கிஸ்மிஸ் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ இது எப்படி இருந்ததுன்னு எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.